லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப சௌக்கியமான ஒரு நாமாவளி சாஸ்வத ஐஸ்வர்யாயே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த நாமாவளி அர்த்தம் தெரியணும். இந்த நாமாவளியோட அனுகிரகம் ஆசீர்வாதம் வேணும். ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம், அம்பாலே ஐஸ்வர்யத்தை கொடுக்குறோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கு எல்லாருடைய ஆத்துலையும் அப்படின்னா, இன்னைக்கு 10 ரூபா வரப்புனா நாளைக்கு 15 ரூபா செலவாக தான் இருக்கும். நிலையான ஒரு ஐஸ்வர்யம் ஒரு தருணங்கிறது கிடையாது. இந்த சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னு எதுக்கு அம்பாவை சொல்றா அப்படின்னா, அம்பாலே சாஸ்வதமான ஐஸ்வர்யமா இருக்கலாம். சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னா நிலையான செல்வம், நிலையான ஐஸ்வர்யத்தை அருள்பவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துல ஒரு நாள் லலிதா சகஸ்ரநாமத்தை நித்தியபடி பாராயணம் பண்ணிட்டே வந்தா அம்பாள் என்ன பண்றாளாம், சாஸ்வதமான ஐஸ்வர்யம் அம்பாள் தங்கிடுறான். முதல்ல ராஜராஜேஸ்வரி தங்கிடுறாங்க. இந்த ராஜராஜேஸ்வரி தங்கிட்டாலே கோடான கோடி லட்சுமிகள் ஓடி வந்துடுவாங்க நம்ம இல்லத்துக்கு. ஐயோ நம்மளுடைய பரதேவத்தை நம்மளுடைய பராசக்தி அவாத்துல இருக்காலே நம்ம அங்கே போவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்தினுடைய பூஜகம் வந்து உட்காந்துட மகாலட்சுமி. அதனால இந்த ராஜராஜேஸ்வரியை சாஸ்வத ஐஸ்வர்யாயி நமஹா, சாஸ்வத ஐஸ்வர்யாயி நமஹான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணும்போது அம்பாள் சாஸ்வதமான நிலையான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.